கூலி எங்கு பார்த்தாலும் கூலி, எதிர்பார்த்தாலும் கூலி. கூலி ரிலீஸுக்கு இன்னும் சரியாக 3 நாட்கள் தான் இருக்கிறது. அதாவது இன்னையிலிருந்து இல்லை, நாளையிலிருந்து 3வது நாள் கூலி ரிலீஸ், ஆகஸ்ட் 14ஆம் தேதி. இப்போது இந்த கூலி படத்துக்கான ஹைப் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த வீடியோவில் நாம் என்ன செய்ய போகிறோம், என்ன பார்க்க போகிறோம்னா, இதில் நடித்த மிகப்பெரிய ஹீரோக்களோட சம்பளம் எவ்வளவு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதல் நடிகர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவருடைய சம்பளம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா தோராயமாக சொல்கிறாங்க. இது கூட்டி கழித்து உண்மை என்னென்னு அவங்களே புரிஞ்சுக்கிட்டோம். சன் பிக்சர்ஸ் நிறுவனம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியாக இந்த கூலி படத்துக்காக 125 முதல் 150 கோடி சம்பளமாக கொடுத்துருக்காங்களாம். இது ஒரு பக்கம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இயக்குனர் லோகேஷ் கனகராஜ். ஏன்னா நடிகைகளாக மட்டும் கிடையாது, டெக்னீஷியனாகவும் நிறைய பட்ஜெட் இந்த படத்துக்கு தேவைப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது லோகேஷ் கனகராஜுக்கு இந்த படத்துக்காக 50 கோடி சம்பளம் கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்தை சில இன்டர்வியூக்குள்ளே நம்ம லோகேஷ் கனகராஜே போட்டு உடச்சிட்டாரு. இது ஒரு பக்கம். இதில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக இந்த படம் நார்த் சைடில், அதாவது ஹிந்தி பெல்ட்டில் மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கும் அப்படின்னா அது காரணம் ஒரே ஹீரோ அமீர்கான்கிற ஒரு பெரிய ஒரு மதம் பிடித்த யானை. அவருக்கான சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 20 கோடி. கேமியோ தான் பண்ணுறாரு, 20 கோடியானா அது காரணம் அவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் இந்தியில் இருக்குது. அதுக்கு முன்னாடி வரையும் வார் 2 தான் கொஞ்சம் லீடிங் இருந்துச்சு. பட் அமீர்கானோட இந்த ட்ரெயிலர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சில போர்ஷன்ஸ், அமீர்கான் இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு கொடுத்த அட்டென்ஷன், இதெல்லாம் சேர்த்து ஹிந்திக்கும் பார்த்தீங்கன்னா அந்த படம் ஒரு நல்ல ஹைப்பை கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ 20 கோடிலாம் தப்பே கிடையாது அமீர்கானுக்கு. அடுத்ததாக நம்ம இசை அமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்திரன். இந்த படத்தோட சாங்ஸ் மற்றும் பிஜிஎம்காக மட்டும் அனிருத் அவர்கள் 15 கோடி சம்பளத்தை வாங்கியிருக்காராம். மிகப்பெரிய தொகை தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா எந்த படத்துலையும் இது வரைக்கும் வில்லன் அடித்ததில்லை. அப்படிப்பட்ட ஒருத்தர் வில்லன் அடிக்காருன்னா சாதாரணமாக, ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கியிருப்பார். கரெக்டு. எவ்வளவுனா 10 கோடி சம்பளம் வாங்கியிருக்காராம். என்னையா 10 கோடி கம்மியாகனா, பல காட்சி தான் வராரு படத்துலேயே. வில்லன் படம் முழுக்க இருந்தாலும் கூட ஆங்காங்கே எடுத்து ரொம்ப ஷார்ட் டைமில் அடித்து ஏற்றிட்டாராம் நம்ம லோகேஷ் கனகராஜ். ஸோ 10 கோடி சம்பளம் வாங்கியிருக்காரு. அப்புறம் நம்ம மூத்த நடிகர் புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்காக 5 கோடி சம்பளம் இருக்காரு. ரொம்ப கம்மியான சீன்ஸாக வருவார், ரஜினியோட நண்பராக வருவார். அடுத்ததாக ஸ்ருதிஹாசன் சத்யராஜோட மகளாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஸ்ருதிக்கு சம்பளம் 4 கோடி அப்படிங்கிற தகவல் இருந்திருக்கு. இதை மட்டும் இல்லாமல் கன்னட சூப்பர் ஸ்டார் உபேந்திராவுக்கு 4 கோடி சம்பளமாக, ஒரே ஒரு பாட்டுக்கு மோனிகாவுக்கு ஆடின நம்ம பூஜா ஹெக்டேவோட சம்பளம் 3 கோடியா. ஸோ இதில் ஷோபின் ஷாஹீர் பார்த்தீங்கன்னா 1 கோடி சம்பளம் வாங்கியிருக்காராம். ஸோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கூலி படத்தோட நடிகர்கள், இயக்குநர்கள், மற்ற விஷயங்கள், இசையமைப்பாளர் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா பெரிய சம்பளம் தான். ஸோ இதனாலேயே இந்த படம் மிகப்பெரிய பட்ஜெட் படம். ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் யாருக்கு சம்பளம் அதிகம், இவருக்கு இவ்வளோ கொடுத்துக்க வேணாம்பா அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை இவருக்கு இவ்வளோ கம்மி தானா, நான் அதிகமாக இருக்கேன்னு நினச்சேனே அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி இருந்துச்சுன்னா அது என்ன மாற்று கருத்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.